ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். சென்ற ஸ்லோகத்திலே பார்த்தோம், தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேயः சர்வான் பந்தூனவஸ்திதான் கிருபயா பரயா விஷ்டः விஷேதன்னிதமப்ரவீத். யுத்தகாலத்திலே கூடியிருக்கின்ற தன்னுடைய உற்றார் உறவினர்களை எல்லாம் பார்த்தான். அந்த பார்த்தன் பார்த்தவுடனே அவனுடைய உள்ளத்திலே கருணை நிரம்பியது. இவர்களுடனா நான் யுத்தம் செய்ய வேண்டும் என்று வருத்தத்துடனே அவன் என்னென்ன பேசுகின்றான் என்பதை பார்ப்போம். உண்மையில் ஒவ்வொருவருக்கும் கருணை நிறைந்த உள்ளம் இருக்க வேண்டியது அவசியம்தான். பகவான் நம் அனைவருடைய உள்ளத்திலும் வீற்றிருக்கின்றார். நமக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் அறிகின்ற சர்வஜனாக இருக்கின்றார். நமக்கு தேவையானதையெல்லாம் வழங்குகின்ற ஆற்றல் மிக்க சர்வசக்திமானாகவும் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற கருணை நிரம்பியவராக இருக்கின்றார். துன்புற்றவர்களெல்லாம் உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி செய்வதற்கு கருணை நெஞ்சம் வேண்டும். ஆனால் அந்த கருணை எப்பொழுது வர வேண்டும்? ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது கையில் கத்தியை எடுத்தவர், இந்த கட்டியை நான் எப்படி அறுப்பேன், இது ஹிம்சை அல்லவா என்று அந்த நேரத்தில் இரக்கம் ஏற்பட்டால் அதனால் ஒரு பயனும் இல்லை. அவருடைய கடமை என்ன? அந்த கட்டியை அறுக்க வேண்டும். அதுபோல இந்த நெருக்கடியான நேரத்திலே அதர்மம் புரிகின்ற பகைவர்களை அழிக்க வேண்டியது அர்ஜுனுடைய கடமை. ஆனால் அவனுக்கோ அவர்கள் மேலே இரக்கம் வருகின்றது. இந்த நேரத்தில் வருகின்ற இந்த இரக்கம், இந்த கருணை சரியானது அல்ல என்று கூறப்படுகின்றது. அர்ஜுனன் என்ன கூறுகின்றான் இரக்கத்துடன் என்று பார்ப்போம். 28வது ஸ்லோகத்திலும் 29வது ஸ்லோகத்திலையும் சேர்த்து பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி வேபதோஷ்ய ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ய ஜாயதே. அர்ஜுனன் பகவானை கிருஷ்ணா என்று அழைக்கின்றான். நீ எப்படிப்பட்டவன்? அனைவருக்கும் ஆனந்தத்தை அளிக்கின்ற சச்சிதானந்த வடிவமாக இருக்கின்றாயே. நான் படுகின்ற துயரை நீ அறிய மாட்டாயா? என்னுடைய துயரை நீ அகற்ற மாட்டாயா என்பதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கிருஷ்ணா என்று அழைக்கின்றான். யுயுத்சும் சமுபஸ்திதம். இங்கு எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். எதற்காக? ஏதாவது ஒரு வைபவத்திற்காகவா? இல்லை, யுத்தம் செய்வதற்காக கூடியிருக்கிறார்கள். ஸ்வஜனம், என்னுடைய உறவினர்கள், எல்லோரும் என்னுடைய உறவினர்கள். திருஷ்டுவா, இவர்களெல்லாம் பார்த்து, மம காத்ராணி, என்னுடைய அங்கங்கள் எல்லாம் சீதந்தி, சோர்ந்து போகின்றன. முகம் ச, என்னுடைய முகமும் நாக்கும் பரிசுஷ்யதி, உலர்ந்து போகிறது. என்ன பேசுவதென்றே எனக்கு தெரியவில்லை. மே ஷரீரே, என்னுடைய உடம்பிலே நடுக்கம் ஏற்படுகிறது. ரோம ஹர்ஷஹச்ச, மயிர்கூச்சலும் ஜாயத்தை உண்டாகிறது. இங்கு அர்ஜுனன் ஒரு கோழையைப் போல கூறுகின்றான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அர்ஜுனன் எப்படிப்பட்ட பெரிய வீரன் தெரியுமா? வில்லுக்கு விஜயன் என்று சொல்வார்கள். அவன் எப்பொழுதுமே வில் பயிற்சி செய்து கொண்டே இருப்பான். இரவு நேரத்திலும் விற்பயிற்சி செய்தவன். ஆகையினாலே சிறந்த வில்வீரன் என்று துரோணாச்சாரியரே அவனுக்கு ஆசை கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, ஒரு சமயம்
வில்வித்தையின் பரீட்சை செய்கின்றார் துரோணாச்சாரியார். கௌரவர்களும் பாண்டவர்களும் மாணவர்களாக இருக்கின்ற சமயத்திலே ஒரு மரத்தின் மேலே ஒரு புறாவினுடைய கண்ணை அம்பு எய்ய வேண்டும் என்று ஒரு போட்டி வைக்கின்றார். முதல்லே துரியோதனன் வருகின்றான். நான் உடனே இந்த போட்டியில் வெற்றி பெறுவேன் என்று இருமாப்போடு வருகின்றான். வில்லை எடுக்கின்றான். அம்பு தொடுக்கும் நேரத்திலே துரோணாச்சாரியர் கேட்கின்றார், மரம் தெரிகிறதா? தெரிகிறது. கிளை தெரிகிறதா? தெரிகிறது. பறவை தெரிகிறதா? தெரிகிறது என்று சொன்ன உடனே, வேண்டாம், நீ முயற்சி செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பிறகு அஸ்வத்தாமன் வருகின்றான். அஸ்வத்தாமனிடம் இதே கேள்வியை கேட்க, எல்லாம் தெரிகிறது என்று சொல்ல, நீயும் முயற்சிக்க வேண்டாம் என்று சொன்னார். பிறகு அர்ஜுனன் வருகின்றான். அர்ஜுனன் வந்தவுடனே ஆச்சாரியார் கேட்கின்றார், மரம் தெரிகிறதா? இல்லை. கிளை தெரிகிறதா? இல்லை. பறவை தெரிகிறதா? இல்லை. அந்த பறவையினுடைய கண் தெரிகிறதா? தெரிகிறது என்று சொன்னார். போடு அம்பை என்று சொன்னார். உடனே அர்ஜுனன் அம்பினாலே அந்த இலக்கை பார்த்து, பறவையினுடைய கண்ணை பார்த்து குறிவைத்து அம்பை போடுகின்றான். இப்படியெல்லாம் மிகவும் வில்வித்தையிலே தேர்ச்சி பெற்றவன். அது மட்டுமல்ல, யுத்தம் எப்பொழுது நடைபெறும், கௌரவர்களை பழி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றான். வனவாசத்தின் போதும் தவம் இருந்து பாஷ்பத அஸ்திரத்தை எல்லாம் பெற்றவன். அப்பேற்பட்ட பெரிய வீரன், சவ்யசாட்சி என்றும் அவனுக்கு பேர். இடது கையினாலும் வலது கையினாலும் மாறி மாறி அம்பு எய்யும் ஆற்றல் உடையவன். இப்பேற்பட்ட பெரிய வீரனான அர்ஜுனன் இப்பொழுது ஒரு கோழையைப் போல தன்னுடைய உறவினர்களை பார்த்து, என்னுடைய அங்கங்கள்லாம் தளர்வடைகின்றன, என்னால் பேசக்கூட முடியவில்லை, பயத்தினாலே நாக்கு உலர்ந்து போகிறது என்றெல்லாம் கூறுகின்றான். இன்னும் என்ன கூறுகின்றான் என்று பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி வேபதுஷ்ய ஷரீரே மே ரோமஹர்ஷ்ச ஜாயதே. அது மட்டுமா நிகழ்கிறது? இன்னும் என்னென்ன நிகழ்கிறது தெரியுமா? காண்டீவம் சம்சதே ஹஸ்தாத் त्वक्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः. 30வது ஸ்லோகத்திலே இவ்வாறு அர்ஜுனன் கூறுகின்றான். ஹஸ்தாத், என்னுடைய கையிலிருந்து காண்டீவம் நழுவி விழுகின்றது. त्वक्च एव परिदह्यते, என்னுடைய உடம்பும் அப்படியே எரிகின்றது என்று சொல்கிறான். எப்பொழுதுமே காண்டீவத்தை விட்டு பிரியாதவன் அர்ஜுனன். வெற்றியை தருகின்ற அந்த காண்டீவ வில்லை தன்னுடைய உயிரினும் பெரிதாக மதிக்கின்றான். அப்பேற்பட்ட வில்வீரனான அந்த அர்ஜுனனுடைய கையினின்றும் அந்த காண்டீவ வில் நழுவிடுகின்றது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவனுடைய கடமையினின்றும் அவன் தவறி விடுகிறான் என்பது இதை குறிக்கின்றது. त्वक्चैव परिदह्यते, உடம்பெல்லாம் வருத்தத்தினாலே மிகவும் எரிகின்றது. அவனால் இந்த நிலையிலிருந்து மீளவே முடியவில்லை. அவஸ்தாத்தும் ந சக்னோமி, நிற்பதற்கு கூட என்னால் முடியவில்லை. மே மனஹா பிரமதி, என்னுடைய மனமெல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறான். அவனால் ஒரு நிலையாக நிற்க முடியவில்லையாம். எப்பொழுதுமே ஒரு குழப்பம் வரும்பொழுது எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு, ஒரு நிச்சயமான புத்தி வராது. அவர்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு பதட்டம் ஏற்படும். நிற்கக்கூட முடியாமல் தடுமாறுவார்கள். இந்த தடுமாற்றமெல்லாம் இப்பொழுது அர்ஜுனனுக்கு வந்திருக்கின்றது. காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் त्वक्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः.
அது மட்டுமா? இன்னும் என்னென்ன சொல்கின்றான் அர்ஜுனன் என்று மீண்டும் பார்ப்போம்.